வணக்கம். இந்த காணொலியில் திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். அரண் வலியுறுத்தல் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் புது புத்தகத்தில் டேர்ம் 3ல் கடைசியில் இந்த அதிகாரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி விருந்தோம்பல் என்ற அதிகாரம் போட்டிருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் டேர்ம் 2ல் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. முதல் குறள் பாருங்க. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அதாவது அறம் செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கொடுக்கும். எதை கொடுக்கும்? சிறப்பு, நம்மளுக்கு சிறப்பையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். ஊங்கு அண்ணா மேலான சிறந்த என்ற ஒரு பொருள் கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம அறம் பண்ண இதெல்லாம் கிடைக்கும். இதை விட மேலான நன்மை தரக்கூடிய விஷயம் ஏதாவது உயிருக்கு இருக்கா அப்படின்ட்டு 2வது அடியில் கொடுக்குறாங்க. ஆக்கம் பண்ணா நன்மை. ஸோ சிறப்பையும் ஈனும் செல்வத்தையும் ஈனும் அறத்தினூங்கு. அறம் இதெல்லாம் கொடுக்குது. இதை விட மேலான சிறந்தது நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் உயிருக்கு ஏதாவது இருக்கா? எவனோ கேள்வி கேட்கிறாங்க. உயிருக்கு இதை விட மேலான விஷயம் இருக்கா அப்படின்னுட்டு கேட்கிறாங்க. 2வது குறள் பாருங்க. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை. அறம் சிறந்த மேலான நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை. அறத்தை விட நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அதனை மறத்தலின்னா அந்த அறத்தை மறந்துட்டோம்னா அதை விட கேடான விஷயம் இல்லை அப்படின்றத சொல்றாங்க. அப்படியே அந்த முதல் லைனுக்கு 2வது லைன் ஆப்போசிட். நம்மளுக்கு அறம் ஊங்கன்னா மேலான சிறந்த, ஆக்கம் நன்மை அப்படின்னு சொன்னோமா. அப்போ அறம் தான் நம்மளுக்கு மேலான சிறந்த நன்மைகளை கொடுக்கும். அதனை மறத்தலைன்னா அந்த அறத்தினை மறந்தோம்னா அதை விட கேடான விஷயம் இல்லை. ஊங்கில்லை கேடு அப்படின்ட்டு சொல்றாங்க. 3rd ஒன் பாருங்க. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். ஒல்லும் அப்படின்னா அந்த வார்த்தைக்கான பொருள் செய்யக்கூடிய, நம்ம செய்யக்கூடிய வகையான அறவினை, செய்யக்கூடிய வகையான அறவினை ஓவாதே என்ன விடாமல், நல்ல விஷயங்களை என்ன பண்றாங்க விடாம செல்லும் வாய் எல்லாம் செயல்னா போற பக்கம் எல்லாம் அறம் சார்ந்த விஷயங்களை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒல்லும்னா செய்யக்கூடிய வகையான அறத்தினை விடாம செல்லும் வாய் எல்லாம் செயல், போற பக்கம் எல்லாமே செய்யணும். 4th ஒன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனத்துக்கண்ணா மனசு, மனசால மாசிலன், மாசுன்னா அந்த குற்றம் இல்லாம இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல அரண். இத மற்றது அதாவது மனதால மாசு இல்லாம இருக்கணும். அதுதான் உயர்ந்த அரண். மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெறும் ஆரவாரம் தான். ஆகுல நீரப்பிறன்னா வெறும் ஆரவாரம் அப்படின்ற பொருள் கொடுக்கும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. பிற மற்றவை எல்லாம் நீர்த்து போகக்கூடியது, பெரிய விஷயமே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. வெறும் ஆரவாரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. 5th ஒன் பாருங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நாங்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு, ஸோ அது மேலே நோட் பண்ணிக்கோங்க, நான் நோட் பண்ணல. அழுக்காறு அண்ணா பொறாமை, அவான்னா பார்த்தீங்கன்னா பேராசை, வெகுளி அண்ணா சினம், சினம்னா கோபம் கொள்றது, இன்னா சொல்லன்னா தீய சொற்கள், கடுஞ்சொற்கள் பேசுவோம் இல்லையா, கடுஞ்சொல் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அழுக்காறு அண்ணா பொறாமை, அவா அண்ணா பேராசை, வெகுளி அண்ணா சினம், இன்னா சொல்லன்னா கடுஞ்சொல். இந்த நான்கும், ஸோ அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இதெல்லாம் இல்லாம இருப்பது தான் பார்த்தீங்கன்னா சிறந்த அறம். இந்த பொறாமை, பேராசை, கோபம், தீய சொற்களை பேசுறது, இந்த நான்கும் இல்லாம இருக்கிறது தான் சிறந்த அறம். இழுக்கா இயன்றது அறம். இழுக்கான்னா இல்லாம இருக்கிறது தான் அறம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க. அன்று அறிவாமன்னா அன்னைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு எண்ணாம அறம் செய்யணுமா. செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பொன்றுங்காலன்னா இறக்கும் தருவாயில், நம்ம அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலான்னு இல்லாம அறம் செய்யணுமா. அப்படி செஞ்சோம் அப்படின்னா நம்ம இறந்து போகக்கூடிய தருவாயில நம்ம செஞ்ச அறம் நம்மளுக்கு துணையாக நிற்கும். பொன்றா துணை, துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க.
செவன்த் ஒன் வந்து பாருங்க, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது அறம் செஞ்சியன்னா இதுதான் கிடைக்கும்னு சொல்லக்கூடாதான். அறத்தாறு இதுவென வேண்டாம், அறம் செஞ்சா இது வந்து உனக்கு கிடைக்கும்னு சொல்லக்கூடாதான். சிவிகைன்னா பல்லாக்கு, பொறுத்தானோடுன்னா அந்த பல்லாக்கு. இந்த ராஜா படங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ராஜாவையோ ராணியை வந்து பல்லாக்கில் வச்சுட்டு சுமந்துட்டு வருவாங்க இல்லையா, அந்த சுமப்பவர்கள் தான் பொறுத்தானோடுன்னா சுமப்பவர். ஊர்ந்தானா அந்த பல்லாக்குக்குள்ள அமர்ந்திருப்பவங்க. இடை இதுதான் வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. அறத்தால அது இது கிடைக்கணும்லாம் சொல்லாதீங்க. பல்லாக்குக்குள்ள உக்காந்துட்டு இருக்கிறவங்க அறம் செஞ்சவங்க, பல்லாக்கு சுமந்துட்டு போறவங்க அறம் செய்யாதவங்க தான். இதுதான் அவங்களுக்குள்ள நடுவுல இருக்கக்கூடிய இடைப்பாடு, வேறுபாடு. அந்த இடைன்றது அந்த வேறுபாடை வந்து மீன் பண்ணுது. ஸோ அறத்தால இது வேணா வேண்டாம்னா அறத்தால இது இது கிடைக்கும்னு சொல்லாதீங்க. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடையன்னா அறம் செஞ்சவங்க பல்லாக்குக்குள்ள உட்காந்துட்டு இருப்பாங்க, செய்யாதவங்க அதை தூக்கிட்டு போவாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைவெளி, வேறுபாடு அப்படின்ற பொருள் வந்து கொடுக்கும். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல். வீழ்நாள்னா வீணாக்கும் நாள், வீணாக்கும் நாள் இல்லாம, படாமைன்னா இல்லாம, அதாவது நம்ம வாழ்நாள்ல எந்த நாளையுமே வீணாக்காம, நன்று ஆற்றினா நல்ல விஷயங்கள் அறத்தை வந்து செய்யணும். அப்படி செஞ்சோம்னா அஃதொருவன், அந்த நன்று செய்யறாங்க இல்லையா, நல்ல விஷயங்கள் அறம் சார்ந்த விஷயங்களை செய்யறாங்க இல்லையா, அஃதொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல். அவங்க வாழ்நாளில் அடைக்கக்கூடிய கல்லாக இருக்கும் அப்படின்னுட்டும், இல்லை ஒரு சில இடத்துல வந்து அது அவங்களுடைய மறுபிறவிக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய அறத்தை பொறுத்து வந்து அதை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னுட்டும் பொருள் வந்து கொடுக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒருவர் வந்து என்ன பண்ணணும், அவங்க நாட்களை வந்து வீணாக்காமல் நன்று ஆற்றினா அறம் சார்ந்த விஷயங்களை செஞ்சால் அவங்களுடைய வாழ்நாள் வந்து அடைக்கக்கூடிய ஒரு கல்லாக அது இருக்கும், வழி அடைக்கும் கல்லாக அந்த அறம் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்தே புகழும் இல. நம்ம அறம் சார்ந்த விஷயங்கள் பண்றோம் இல்லையா, அது மூலயமா கிடைக்கக்கூடியதுதான் ஒரு இன்பமான விஷயம். மற்ற இன்பங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் புகழும் இல. புறத்தால் வெளியில இருந்து ஒரு சில இன்பம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து இன்பமும் இல்லை புகழும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அறத்தால வரக்கூடியதான் வந்து இன்பமான விஷயங்கள், மற்ற வழிகளில் வரக்கூடியதெல்லாம் வந்து நம்மளுக்கு புறத்தா புகழும் இல்லை, புகழும் இல்லை. புறத்தான்னா வெளியில இருந்து வரக்கூடிய அது ஒரு புகழ்ச்சியும் இல்லை இன்பமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. செயற்பாலாது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி. செயற்பாலது ஒருவர் செய்ய வேண்டியது, செயற்பாலதுன்னா செய்ய வேண்டியது ஓரும் அரணே. ஒருத்தர் செய்ய வேண்டியது அறந்தான், ஒருவருக்கு உயிர் பாலனது ஓரும் பழி. என்ன உயிர் பாலது அப்படின்னா, உயிர் பாலதுன்னா விட வேண்டியவை என்னன்னா பழி, நம்மளுக்கு பழி வராம வந்து நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. செய்ய வேண்டியது அறம், விட வேண்டியது பழி அப்படின்ட்டு 10வது குறள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வாட்டி குயிக்கா இந்த 10 அதிகாரம் மட்டும் ரீகேப் பார்த்துருவோம். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும்பாய் எல்லாம் செயல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நாங்கும் இழுக்கா இயன்றது அறம். அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வலியடைக்கும் கல். அறத்தான் வருவதே இன்பம் மற்ற எல்லாம் புறத்த புகழும் இல. செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி. அவ்வளோதாங்க. இதோட இந்த அதிகாரம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.